அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். ஆகவே நீ அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று நமது உள்ளத்திற்கு நாம் சொல்லி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் முடி சூட்டினார். ஆகவே அவருக்கு என் ஆத்துமாவே நீ நன்றி செலுத்து, அவருக்கு ஸ்தோத்திரம் சொல். இன்று நாம் நம்முடைய ஆத்துமாவிற்கு நினைப்பூட்ட கூடி வந்திருக்கிறோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். வேதம் சொல்கிறது ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். பிலிப்பியர் 3:19 சொல்லுகிறது பாவத்தின் வழியில் நடக்கிறவர்கள் அழிவை காண்பார்கள். தேவன் தம்மிடத்தில் வருகிறவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். தம்முடைய மாசற்ற இரத்தத்தினால் அவர்களை கழுவுகிறார். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவங்களையும் நம்மை விட்டு நீக்குகிறது. நமக்கு நேராக வரும் அழிவிலிருந்து நம்மை தப்புவிக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனால் அதன் பிறகு நடக்கப் போகிற ஒரு மேன்மையான அனுபவத்தை குறித்து அடுத்த வசனம் சொல்லுகிறது. அது என்ன சொல்லுகிறது? உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் முடி சூட்டுகிறார். அவர் உன்னை முடி சூட்டுகிறார். உனக்கு தெரியாமலேயே உன்னுடைய சிரசில் ராஜ முடியை வைக்கிறார், கிரீடத்தை வைக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, என்ன கிரீடத்தை தேவன் நமது மத்தியிலே, நமது நெற்றியிலே கொண்டு வந்து வைக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் வரும் பொழுது, நம்முடைய உள்ளத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது, நம்முடைய இதய தெய்வமாக அவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து வசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். யோவான் 1:12 படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தம்முடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நாம் நம்முடைய உள்ளத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது, பாவ மன்னிப்பை பெறும் பொழுது, தம்முடைய இரத்தத்தினால் அவர் நம்மை கழுவி சுத்திகரிக்கும் பொழுது, அதோடு காரியம் முடிவு பெறுவதில்லை. அவர்